என்ன மது, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? எப்படியாச்சும் 25 கோடி பணத்தை அடிச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் ஆளை புடிச்சே ஆகணும். 25 கோடினா சும்மாவா? எப்படிங்க விட்டீங்க? உங்கள மாதிரி 25 ரூபாய் செலவு பண்ண யோசிக்கிற ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சு கேள்வி கேட்பாங்கன்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன். அதான். இந்த விஷயம் நடந்தப்போ நமக்கு கல்யாணம் ஆன புதுசு. சரி, பணத்தை மீட்டிடுவீங்கன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். நான் அப்பவே உங்களை பார்த்து கேட்டிருக்கணும். மது, ப்ளீஸ் சும்மா ஆபீஸ் மேட்டரே பேசிட்டு இருக்காதீங்க. ரொம்ப போர் அடிக்குது. அதான் போலீஸ் விசாரிச்சிருக்காங்கல்ல, டைம் கொடுத்திருக்காங்கல்ல, பணம் வரும். அது இல்லைங்க. ஆபீஸ் விஷயத்த வீட்ல பேசுறது எனக்கு பிடிக்காது. ஓஹோஹோஹோ, எனக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸா? ஏன் உங்களுக்கெல்லாம் கிடையாதா? ஏன், நான் எப்ப பேசினேன்? எப்ப பேசுனீங்களா? ஆபீஸ்க்கு ட்ரைனிங் எடுக்க வரணும்னு இங்க வச்சு தானே கேட்டீங்க. தோ இங்க தான் நின்னு கேட்டீங்க. நானும் இங்க தான் நின்னுட்டு இருந்தேன். எல்லாம் மறந்துருச்சா? நான் வந்து ஒரு நாள் தான் பேசினேன். நான் மட்டும் என்ன 10 நாளா பேசிட்டு இருக்கேன்? அப்பா சாமி, தெரியாம கேட்டுட்டேன். போதுமா? ஆபீஸ் விஷயம் பேசக்கூடாதுன்னா வேற என்ன விஷயம் பேசுறது உங்ககிட்ட? என்ன வேணாலும் பேசுங்க. நீங்க என்ன பேசினாலும் நான் ஆசையா கேட்பேன். ஏன்னா இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் போனதை பத்தி எல்லாம் நான் என்னைக்குமே யோசிச்சதில்லை, கவலைப்படுறதும் இல்லை. பணம்ங்கிறது ஒரு பேப்பர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த பணத்துக்கு என்ன வேல்யூங்கிறத நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. இதுக்குதான் ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்றது. ஒய்ஃப்ங்கிறது ஜஸ்ட் ஒரு பொண்ணு இல்ல, ஒரு ஃபீல்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நான் தான் லக்கின்னு சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. பேசணும், வரலாமா இல்ல? வாடா உள்ள வாங்க அபிஷேக். சொல்லு அபிஷேக். ஒன்றும் இல்லை பிரதர், அண்ணி இப்படி இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அப்புறம் என்னையே எனக்கு பார்க்க பிடிக்கல. ஐம் சாரி. ஏன், என்னாச்சு? 25 crores எவ்வளோ பெரிய விஷயம்னு அண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. கண்டிப்பா திருப்பி நம்ம இந்த விஷயத்தை எஸ்கலேட்டே பண்ணிருக்க மாட்டோம். அண்ணினால மட்டும்தான் அது முடிஞ்சது. அதான் அண்ணியை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அண்ணி, எங்க யாருக்குமே தோணாது, உங்களுக்கு எப்படி அண்ணி தோணுச்சு? You're really great. No words to explain. In fact சொல்ல போனா நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் நடக்குது. ஆமாண்டி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இருக்கு உனக்கு. என்ன மது, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல நோ நோ நத்திங். அபிஷேக், ஏன் என்ன இப்ப இவ்ளோ புகழ்றீங்க? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். இங்கன்னு இல்ல, நான் எங்க இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். இது என்னோட நேச்சர். இதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது. of course இப்படி இருங்க, மாத்திக்காதீங்க. நீங்க என்னைக்குமே யாருக்காகவும் எப்பவுமே மாறாதீங்க. இப்படியே இருங்க. அபிஷேக், நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க அண்ணன் இறக்கத்துல ஒரு விஷயம் செய்யறாருன்னு நீங்களும் அதே வழியில போக கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பொறுப்பா நடந்துக்கணும். என்னடா இவெல்லாம் போய் நமக்கு அட்வைஸ் பண்றாளேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. ஐயோ, அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. என்ன, நீங்க அண்ணி தானே, அட்வைஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. சாரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நான் கிளம்புறேன். எனக்கு அட்வைஸ் பண்ற, நாளைக்கு விழப்போற அடியிலிருந்து நீங்க 2 பேரும் எந்திரிக்கவே முடியாது. இதான் நீங்க நிம்மதியா தூங்க போற கடைசி ராத்திரி.
நீங்க மட்டும்தான் எனக்கு காஃபி போட்டுட்டு வந்து எழுப்புவீங்களா? நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சூப்பரா. என்ன சார் இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல கௌதம் சார் இருக்காரா? ஆ இருக்காரு. உள்ள வாங்க வாங்க. தேங்க்யூ. ஆ, சார் நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், சாரை கூப்பிடுங்க. சரி வந்துடுறேன். கௌதம் கௌதம்